ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம பார்க்க போகிறது என்ன, இப்போ வந்து ஐபி இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் வந்து ஜாப் வேகன்சி கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் எக்ஸாமினர் 2025, ஓகேவா? இது வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் இன்வைட்டட் ஃப்ரம் இந்தியன் நேஷனல் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இந்த போஸ்டிங் வைஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம் வாங்க. அன்ரிசர்வ்ட் ஓபிசி எஸ்சி எஸ்டி இடபிள்யூஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேகன்சி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து தமிழ்நாட்டுக்கான வேகன்சி பார்க்கலாம். இதில் லாங்குவேஜஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த சைடில் இந்த லாங்குவேஜஸ், இது வந்து லாங்குவேஜஸ் எந்தெந்த ஏரியாவுக்கு எந்தெந்த லாங்குவேஜ் அந்த ஆஃபீஸருக்கு வேணும்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? அதை பார்த்துக்குங்க. இதில் நம்மளுக்கு வந்து இங்கே சென்னையில் பாருங்கள், சென்னை தமிழ் கேட்டிருக்காங்களா, அதை பார்த்துக்குங்க. அதில் எத்தனை வேகன்சி இருக்குன்னு பார்த்துக்குங்க. 285 வேகன்சி இருக்குது. அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணலாம். இது நல்ல வேகன்சி, எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள், நல்ல வேலை கிடைக்கும். இந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளைங் த்ரூ வெப்சைட் www.mha.government.in ncsgovernment.in அப்ளை பண்ணலாம். அதை பார்த்துக்குங்க. செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் பார்த்துக்குங்க. இதில் வந்து ஜென்ரல் சென்ட்ரல் சர்வீஸ், ஓகேவா? குரூப் சி, நான் கஸ்டஸ் நான் மினிஸ்ட்ரியல். இதில் வந்து 21,000 69,000 வரைக்கும் லெவல் 3 பே ஸ்கேல், ஓகேவா? 10th பாஸ் ஈக்குவலன்ட் போர்ட் ஆஃப், ஓகேவா? ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இன் இன்டெலிஜென்ஸ் ஒர்க். அடுத்தது இதில் பாருங்கள், ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பாருங்கள், 18லேருந்து 27 வயசு வரைக்கும் கேட்டிருக்காங்க. அதுக்கு மேலே இருந்தால் நாட் அக்செப்டடு. இதில் எக்ஸாமினேஷன் டயர்ஸை பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் எக்ஸாம் மார்க் 100 மார்க்கு 1 hour எக்ஸாமினேஷன். ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, குவான்டிட்டி ஆப்டிடியூட், நியூமெரிக்கல் அனாலிசிஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஜென்ரல் ஸ்டடி. நெகட்டிவ் மார்க் வந்து 1/4, ஓகேவா? நெகட்டிவ் மார்க்கு. ரைட்டன் எக்ஸாம் வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பு. ட்ரான்ஸ்லேஷன் பேசேஜ் 500 words ஆஃப்டர் லாங்குவேஜ் டெலிகேட்டட்ஸ், ஓகேவா? அவங்கவுங்க லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி கேட்டிருப்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. இன்டர்வியூ, பர்சனாலிட்டி டெஸ்ட், ஓகேவா? இன்டர்வியூ இருக்குது, பர்சனாலிட்டி டெஸ்ட் இருக்குது. இதில் வந்து தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க. தமிழ்நாட்டில் பாருங்கள், இந்த வேக்கன்சி எங்கெங்கே கொடுத்துருக்காங்க. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர். இந்த சென்டர்லாம் வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் மொத்தம் இத்தனை சென்டர் இருக்குது. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், ஓகேவா? இந்த சென்டர்லாம் எக்ஸாம் சென்டர் வந்து இதுக்கு போட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு, அதை பார்த்துக்குங்க. இதில் பேமெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க போல, அதையும் பார்த்துக்குங்க. செலெக்ஷன் கேண்டிடேட்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. இந்த பாருங்க, ரிசர்வேஷன் ஆஃப் டை கேஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. மார்க் 1 Tier 1 Tier 3 வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அப்புறம் டேட் ஆஃப் பர்த் பார்ப்பாங்க, அல்ஃபபெட்டிக் ஆர்டர் பார்ப்பாங்க. டை கேஸ்னால் 2 மார்க் ஒன்றா இருக்கணும், அந்தமாரி சேம் மார்க்கில் ஆடுறவங்களுக்கு இந்தமாரி பார்ப்பாங்க, அவங்களாம் பார்த்துக்குங்க. இதில் வந்து டேட்டு பார்த்துங்க, 26/7/25 ஓப்பனிங் டேட்டு, ஃபினிஷிங் டேட்டு 17/8/25, ஓகேவா? பேங்கிங் ஹவர்ஸ், ஓகேவா? 19/8/5 வரைக்கும், அது வரைக்கும் நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். இந்த வெப்சைட்ஸில் தான் நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணணும். mha.government.in இல்லை ncs.government.in, ஓகேவா? இது ரெண்டுத்தில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ரிஜிஸ்ட்ரேஷன் செட்டப் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்குங்க எப்படி அப்ளை பண்ணணுன்னு சொல்லிட்டு. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஃபோட்டோகிராஃப்ஸ் பாருங்கள், 100 MBலேருந்து 200 MB இருக்கணும். 12 weeks. 80 to 150 KB ஸ்கேன்டு சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க. வேலிட் ஐடி ப்ரூஃப் இருக்கணும். ஹவு டு அப்ளை அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் எல்லாம் இருக்கணும், ஓகேவா?
அதை பார்த்துக்கங்க எல்லாம் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு.